வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்குவது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் வெளியிடப் போவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தீபாவளி பண்டிகையை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடிட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. முன்னதாக கடந்த சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி ஜிஎஸ்டியை 2 மட்டங்களில் மத்திய அரசு தற்போது நடைமுறைப்படுத்தி உள்ளது. இதனை அடுத்து இந்த அறிவிப்புக்கு போட்டியாக தமிழ்நாடு அரசு தற்போது ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க திட்டமிட்டு வருவதாக அரசு வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் வேட்டி சேலை வழங்கியது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கி வந்த ரொக்கம் வழங்கப்படவில்லை. இது பரவலாக பேசப்பட்டது. இந்நிலையில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க திட்டமிட்டு இருக்கிறதாம். இதற்காக சுமார் ரூபாய் 10,000 கோடி நிதி தேவைப்படும் என மதிப்பீடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பான பச்சரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி உள்ளிட்ட பொருட்களுடன் வேட்டி சேலையும் ரூபாய் 5000 ரொக்கமும் வழங்க திட்டமிட்டிருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வரவில்லை என்றாலும் விரைவில் இதுகுறித்தான அறிவிப்பு வரும் என்றும் தீபாவளி பண்டிகையின் போது இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அரிசி மற்றும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த ரொக்கம் வழங்கப்படும் என்றும் வெறும் அடையாளத்திற்காக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இது வழங்கப்படுவது சந்தேகம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பின்னரே யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு, அதாவது பொங்கல் ரொக்க பரிசு ரூபாய் 5000 வழங்கப்படும் என்பது தெரியவரும்.